இன்னைக்கு பாஜக பார்த்தீங்கன்னா திமுக வந்து ரொம்ப கொத்திக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கடுப்பிலும் கூட இது சன் பிக்சர்ஸ் படம், இது திமுக மேலிடத்துக்கு நெருக்கமான ஒரு குடும்பம், என்ன கிட்டத்தட்ட அவங்களுடைய குடும்பம். ஸோ அவங்க படத்தை நம்ம போட்டு பார்ப்போங்கிற அந்த பின்னணி கூட இந்த சான்றிதழுக்கு பின்னால் உள்ள காரணமா இருக்கு. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் நெருக்கமா இருக்காரு இல்லையா அந்த சைடு? இந்த மேடையிலையும் காசு பணம் இருந்தால் நிம்மதி இருக்காது, கௌரவம் இல்லைன்னா வந்து நிம்மதியான வாழ்க்கை இருக்கான்னு சொல்றாரு இல்லையா? தொடர்ச்சியா ஏன் அதை சொல்றாரு நீங்க நினைக்கிறீங்க? எங்கேயோ வந்து அடிபட்டு ஒரு காயம் ரஜினிக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட வந்து கோடிக்கணக்கில் பணம் குவிஞ்சு கிடக்கு. அந்த பண குவியல் மேல அப்படி கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டு பணத்தால நிம்மதி கிடையாது, நீங்க பணத்தை தேடி போவாதீங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப போங்கா இருக்கு. நீங்களே வந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட்னா என்னன்னே தெரியாத ஆர்டிஸ்டுகளாம் நீங்களே சார்ட்டர்ட் ஃப்ளைட்டை வச்சு ஒவ்வொரு ஊருக்கும் கூட்டிட்டு போறீங்க. அப்போ இன்னொரு ப்ரொடியூசர் தயாரிப்பில் போய் நடிக்கும் போது இதே பழக்கத்தில் அவங்க ஃப்ளைட் கேட்குறாங்க. அதனால இந்த பழக்கத்துக்கு ஆட்படுத்தியதே நீங்க தான். அதனால இந்த விமர்சனத்தை சொல்வதற்கு கலாநிதி மாறனுக்கு தகுதி இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கூலி திரைப்படம் வருகிற 14ஆம் தேதி வெளியாக இருக்குது. கடந்த சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா முதல்ல ட்ரெய்லர் வெளியானது, அதற்கப்புறம் ஆடியோ லான்ச் நடைபெற்றது. ஆடியோ லான்ச் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை, ட்ரெய்லர் நான் பார்த்துட்டேன். பட் ஆனால் நமக்கு எப்படி இருந்தது என்பதை தாண்டி ரஜினி ரசிகர்களுக்கு அது ஒரு பிடித்தமான ட்ரெய்லராக இருக்குது. அதுதான் முக்கியமான விஷயம். இன்னொன்று உங்களுக்கு தெரியும், ரஜினி நின்னாலே ரசிக்கிற கூட்டம், ரஜினி கையசைச்சாலே ஆரவாரம் செய்கிற இந்த கூட்டம். ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஆக்ஷன் பேக்டு படம்ங்கிறது ஒரு பெரிய கொண்டாட்ட மனநிலையை கொடுத்துருக்கு. நம்ம நண்பர் ஒருத்தர், அவர் ரஜினி ரசிகர்னே எனக்கு இப்போ தான் தெரியும். அவர் திடீர்னு பேசும்போது சொன்னார், நான் வந்து கூலி ட்ரெய்லரை இது வரைக்கும் 50 தடவை பார்த்துட்டேன் அப்படின்னாரு. எனக்கு பேரதிர்ச்சி. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அப்புறம் தான் தெரியுது அவர் ஒரு ரஜினி ரசிகரான். ஸோ அந்த மாதிரி ரஜினி ரசிகர்களுக்கு அது ரொம்ப பிடித்தமானதாக இருக்குது. பொதுவாக நம்ம ட்ரெய்லர் வச்சு ஒரு படத்தை முடிவு பண்ண முடியாது. ஆனால் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வன்முறை காட்சிகள் அதிகமாக இருக்குது. ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெயிலரோட அதிகமான வன்முறை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நிச்சயமாக இருக்குது. அதில் மாற்றமே இல்லை. பார்த்தீங்கன்னா ஜெயிலராவது பார்த்தீங்கன்னா அதனுடைய கதை அந்த அடிப்படையில் வந்து அதில் வந்து ஒரு வன்முறை தூக்கலாக இருந்தது. பட் லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஸ்டைலே அதுதான். முக்கியமாக அவர் கடைசியாக இயக்கிய அந்த லியோ படம், அதுக்கு முன்னால் வந்து அவங்களுக்கு விக்ரம் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வன்முறையின் உச்சமாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த படமும் அப்படி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். என்னன்னா இப்போ லோகேஷ் கனகராஜ் படத்துக்கு ஒரு சான்றிதழ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு ஆபாசத்துக்காக கொடுத்ததா நம்ம எடுத்துக்க முடியாது. இவர் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு தரக்குறைவான படம்லாம் எடுக்கிற இயக்குனர் கிடையாது. வன்முறையில் வந்து எந்த அளவுக்கு ஒரு அதிகபட்ச வன்முறையை காட்ட முடியுமோ அப்படியான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சான்றிதழ்னால வந்து படத்துக்கு ஏதாவது ஒரு வசூல் ரீதியாக பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக பாதிப்பு ஏற்படும், அதில் எந்த மாற்றமே இல்லை. அதாவது ஏற்கனவே சான்றிதழ் உள்ள படங்கள் வந்து சில படங்கள் வசூல் ரீதியில் ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு, அதுலெல்லாம் மாற்றம் இல்லை. அதே நேரம் ரஜினி போன்ற ஒரு நடிகருடைய பலம் என்ன அப்படின்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் பார்க்குறது தான். நீங்கள் வெறும் ரசிகனை மட்டும் திருப்திப்படுத்துகிற படத்தில் மட்டுமே நடித்தால் ரஜினி வந்து இந்த உயரத்துக்கே வந்திருக்க முடியாது. அவர் வந்து ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சவர். எல்லா மக்களுக்கும் பிடித்தமான, எல்லா மக்களும் ரசிக்கிற படத்தை கொடுக்கணுங்கிறது தான் ரஜினியுடைய ஸ்டைலு. அதை அவர் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால தான் இன்றைக்கு அவருக்கு அவ்வளோ பெரிய இடமும் கிடைத்தது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ரஜினி படம் வந்தாலே ஒட்டுமொத்த குடும்பமுமே அந்த படத்துக்கு போகிறதுக்கு மன ரீதியாக தயாராகிடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு திருவிழாவுக்கு போகிற அந்த மூடு செட் பண்ணுறது வந்து ரஜினி, விஜய் இவங்களுடைய படங்கள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபேமிலியோட போகும்போது இல்லைங்க இது படம், இந்த குழந்தைய விடமாட்டோம், இந்த பையனை விடமாட்டோம் அப்படின்னு கவுண்டரில் தடுத்தாங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? மல்டிப்ளெக்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிவிஆரில் வந்து இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. மற்ற சிங்கிள் தியேட்டரில் எதுவுமே அதை பற்றி கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு 5 வயசு குழந்தைகிட்ட கொண்டு போய் காசை கொடுத்து அந்த கவுண்டரில் ஒரு படத்துக்கு டிக்கெட் எடுனா கூட கேள்வி இல்லாமல் கொடுத்துருவாங்க. அதுதான் உண்மை. ஆனால் நீங்கள் வெளிநாடுகள்லாம் வந்து இதை வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. முக்கியமாக துபாயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்சார் சர்டிஃபிகேட் படி தான் பார்வையாளர்களே அனுமதிப்பாங்க. ஒருத்தர நம்ம நண்பர் சொன்னார், ஏங்க நாங்கள்லாம் இங்கே வந்து குடும்பத்தோடு இருக்கோம், எங்களுக்கு சந்தோஷங்கிறது என்னங்க, இது மாதிரி விஜய் படம் ரஜினி படத்தை எல்லாம் ஃபேமிலியோடு போய் நாங்கள் பார்க்குறது தானே. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து உங்கள் குழந்தைக்கு அனுமதி இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? குழந்தைங்களை மட்டும் விட்டுட்டு நாங்கள் படத்துக்கு வர முடியாது. அதனாலேயே நான் பல பெரிய நடிகர்கள் நடித்த படங்களை பார்க்கவே முடியாமல் போச்சு அப்படின்னு ஒருத்தர் வருத்தப்பட்டார். ஸோ இதுதான் அங்கே உள்ள நிலைமை. ஸோ இப்போ இங்கே இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா பிவிஆர் மாதிரியான
மல்டிப்ளெக்ஸில் வந்து இது ஒரு வசூல் ரீதியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பின்னடைவு தான். அதே மாதிரி வெளிநாடுகளிலும் வசூலை வந்து இது பாதிக்கிற விஷயம்தான். லோகேஷ் கனகராஜ் இன்டர்வியூவில் வந்து வெளிப்படையாக சொன்னார், நான் வந்து வன்முறை காட்சிகளை வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன், ஏசி ட்வீட் கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு வந்து ஓப்பனாக சொல்லியிருந்தார் இல்லையா. ஒரு டேரக்டராக ஒரு கிரியேட்டராக அவரோட பார்வையில் அது கரெக்டாக இருந்தாலும், ரஜினி அவரோட நடிப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ஆச்சு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக சிவா படம் நினைக்கிறேன் ஏசி ட்வீட் வாங்கி. ஸோ அவர் வந்து ஏதாவது கன்சென்ட் இருக்குமா, தயாரிப்பாளர் தரப்புல இருந்து ஏதாவது கன்சென்ட் இருக்குமா, அவங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதில் இல்லை அது தெரியல. பட் என் கேள்வி என்னன்னா, இந்த கதையை வந்து ரஜினி கிட்ட சொல்லும் போதே ரஜினிக்கு தெரியும்ல. ஓகே, இந்த கதையில வந்து கொஞ்சம் வன்முறை தூக்கலாக, கதைங்கிறது வெறும் அவுட்லைனை மட்டும் சொல்லி ரஜினியை நடிக்க வைக்கிறது இல்லை. சீன் பை சீன் அவர்கிட்ட சொல்லுவாங்கல்ல, இந்த சீன்ல இப்படி அந்த சீன்ல அப்படின்னு ஃபுல்லா இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அப்போ நிச்சயமா ரஜினிக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த படத்துல வன்முறை தூக்கலாக இருக்கு, வன்முறை தூக்கலாக இருப்பதால் இதற்கு சான்றிதழ் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறது ரஜினிக்கு தெரியும். பட் அதே நேரம் ஒரு பழைய சம்பவம் எதிர்பார்த்திருப்பாங்க. ஏன்னா ஜெயிலர்ல பாத்தீங்கன்னா யூபிஐ தான் கொடுத்தாங்க. ஆமா, இன்னொன்னு ரொம்ப வெளிப்படையா பேசுவோமே, இங்கு வந்து தணிக்கை சான்றிதழ் அப்படிங்கிறது உண்மையான தரத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுவதில்லை. வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள், அவங்களுக்கு பிடித்தமானவர்கள் பிடிக்காதவர்கள், கருத்தியல் ரீதியாக உடன்பட்டவர்கள் முரண்பட்டவர்கள், இப்போ அவங்களுக்கே ஒரு பயாஸ் இருக்கு. அதான் உண்மையான விஷயம். அப்போ ஜெயிலருக்கு கொடுத்துட்டு ஏன் இந்த படத்தை கொடுக்கலைங்கிற ஒரு கேள்வியை கேட்டாலே தணிக்கை துறையினுடைய லட்சணத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்த ஒரு கதை என்னன்னா, இப்படி ஒரு படம் பற்றி பேசும்போது ரஜினி பேசுனது என்னன்னு ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை பேசினார்ல, இந்த மாதிரி படத்தில் ஓவரா வன்முறை இருக்கே, சென்சாரில் பிரச்சனை வருமானு கேட்டேன். நம்ம சென்சாரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு கலாநிதி மாறே எனக்கு ஒரு உறுதி கொடுத்தாரு அப்படின்னு வந்து ரஜினியே வந்து வெளிப்படையாக பேசினா. அதே மாதிரி ஜெயிலர் மேடையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி என்னன்னா, இப்போ சென்சார் என்பது உங்களால் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வந்து அந்த சான்றிதழையே மாற்ற முடியுங்கிறது தான் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை. பட் அதை தாண்டி மாற்ற முடியும்னு நினைச்சாங்களா இந்த படத்துல? அப்படின்னு நினைச்சிருப்பாங்க அல்லது நம்பி இருப்பாங்க. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியா இன்னைக்கு பாஜக பாத்தீங்கன்னா திமுக வந்து ரொம்ப கொத்திக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கடுப்பிலும் கூட இது சன் பிக்சர்ஸ் படம், இது திமுக மேலிடத்துக்கு நெருக்கமான ஒரு குடும்பம், என்ன கிட்டத்தட்ட அவங்களுடைய குடும்பம். ஸோ அவங்க படத்தை நம்ம போட்டு பார்ப்போங்கிற அந்த பின்னணி கூட இந்த சான்றிதழுக்கு பின்னால் உள்ள காரணமா இருக்கு. ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் நெருக்கமா இருக்காரு இல்லையா அந்த சைடு? ரஜினி இருக்காரு. அதே நேரம் என்னன்னா, நான் காலையில் கூட ஒரு நண்பரோட பேசும்போது சொன்னேன், இந்த படத்துக்கு சான்றிதழ் கொடுத்துட்டாங்க, இதை மாத்தி கொடுங்க அப்படின்லாம் ரஜினி இறங்கி போய் யார்கிட்டையும் பேச மாட்டாரு. அது அவருடைய அந்தஸ்துக்கே இழுக்கு. அதே நேரம் ஒரு வாதத்துக்காக சொல்றேன், இந்த படத்துல வன்முறை அதிகமா இருக்குன்னு இந்த படத்தை சென்சார் பேன் பண்ணுதுன்னு வச்சுங்க, அன்னைக்கு ரஜினிகாந்த் இறங்கி போய் யாரை பார்க்கணுமோ பார்த்து சேதாரம் இல்லாம படத்தை கொண்டு வந்திருப்பாரு. அமித்ஷாவை பார்க்கணுமா பார்க்கலாம், மோடியை பார்க்கணுமா பார்க்கலாம், நம்ம கூலியை வெளில கொண்டு வரணுங்கிற அந்த முயற்சியை ரஜினி எடுத்திருப்பாரு. ஆனால் ஒரு சான்றிதழுக்காக வந்து ஒருத்தர்கிட்ட போய் பேசுறத வந்து ரஜினியே விரும்ப மாட்டார். அதனால் அந்த மாதிரியான வேலைகள்லாம் அவர் செய்ய மாட்டார். ட்ரெய்லரில் பார்க்கும்போது முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ரஜினி நடந்து வருவார், ஏதோ ஒன்று சைகை காட்டிட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பறவை சவுண்டு வரும், அது காக்கா சவுண்டு தான், விஜய் தான் கலாச்சிட்டாங்க, லோகேஷே இப்படி பண்ணலாமா அப்படின்னு சோசியல் மீடியா ரணகலம் ஆகிட்டு இருக்கு இல்லையா? நீங்களும் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அப்படி தோணுதா? இல்லை, எனக்கு அப்படி தோணலை, அதுதான் முக்கியமான விஷயம். ஆனால் அதுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அதை காக்கா அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணிட்டு பயங்கரமான இதெல்லாம் போயிட்டு இருக்கு. முக்கியமாக லோகேஷ் எல்லாம் கண்ணா பின்னான்னு விமர்சனம் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஒரு சின்ன கேள்வியை நாம் கேட்கணும், ரஜினியை இயக்குகிற அளவுக்கு லோகேஷ் கனகராஜ் இவ்வளவு பெரிய இயக்குனராக வந்ததற்கு காரணம் மாஸ்டர், லியோ அப்படிங்கிற 2 விஜய் படங்களை இயக்கியதால் தான். நீங்கள் கைதிக்கு பிறகு இவர் மாஸ்டர் படத்தை இயக்கலை அப்படின்னா லோகேஷ் கனகராஜுடைய பாதையே வேறாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த 2ஆம் நிலை ஹீரோக்களுடைய டைரக்டராகவே அவர் இருந்திருப்பார். விஜய் இவர் அங்கீகரித்ததுக்கு பிறகுதான் கமல்ஹாசனுடைய பார்வை இவர் மேலே திரும்புது, ரஜினியுடைய பார்வை இவர் மேலே திரும்புது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் லோகேஷ் கனகராஜ்கிட்ட பேசும்போதும் அல்லது அவர் பேசியதையும் கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் தெரியும், ரஜினி சார் கமல் சார்பாரு, விஜயை பற்றி பேசும்போது விஜய் நாம்பார். அந்த விஜய் என்னாங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளன்போடு, ஒரு உடன் பிறந்த சகோதரனை கூப்பிடுற அந்த அன்போடு அந்த வார்த்தை இருக்கும், புரியுதா இல்லையா? அப்படிப்பட்ட லோகேஷ் கனகராஜ் ரஜினிகாந்தே சொல்லியிருந்தாலும் அப்படி ஒரு காட்சியை வைக்க மாட்டார். அதாவது விஜயை வருத்தப்பட வைக்கிற, விஜயை அவமானப்படுத்துகிற ஒரு விஷயத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் நிச்சயமா பண்ண மாட்டார். அதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். அது வந்து லோகேஷ் கனகராஜ் மீது உள்ள நம்பிக்கை மட்டும் காரணம் இல்லை, லோகேஷுக்கும் விஜய்க்குமான அந்த அன்பு நட்பு நமக்கு தெரிஞ்சதுனால எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ட்ரெய்லர் பத்தி நிறைய பேசணும். ஆடியோ லான்ச்சில் ரஜினிகாந்த் அவர்கள் பேசினதும் பார்த்தீங்கன்னா முழு வீடியோ இன்னும் வரல, சன் டிவி எப்போ டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் சோசியல் மீடியாவில் வந்துருச்சு, இன்ஸ்டாலையும் சரி நியூஸ்லையும் சரி எல்லாமே வந்துருச்சு ரஜினி சார் பேசினது. குறிப்பாக அவர் பேசினது லோகேஷ் கனகராஜ் கொடுத்த இன்டர்வியூ பற்றி நீங்களுமே எடுத்துருந்தீங்க.
கோபிநாத் இன்டர்வியூ பத்தி சொன்னார்னு நினைக்கிறேன். 2 மணி நேரம் நானும் உட்காந்து பார்த்தேன், படுத்துட்டு பார்த்தேன், தூங்கி எந்திரிச்சு பார்த்தேன். ஆனால் இன்டர்வியூ ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஜாலியா கலாச்சிருக்காரு இல்லையா? அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அதுதான் இப்ப தன்னை வைத்து இயக்குகிற அந்த இயக்குனர் வந்து ஒரு ஜூனியர் இயக்குனராக இருந்தாலும் அப்ப அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு, அவர் என்ன பேசுறாரு அப்படிங்கிறத ரஜினி வந்து பார்த்திருக்காரு அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். ஏன்னா ரஜினி இருக்கிற உயரம்ங்கிறது மிகப்பெரியது. அவர் வந்து இதையும் வந்து கவனிக்கிறார் அப்படிங்கிறத நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. என்னத்தை பேசியிருக்க போறாங்க அப்படின்ட்டு அப்படி அலட்சியமாக கடந்து போகாம என்ன பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட, இன்னும் அவருடைய பாசையிலே சொல்லணும்னா அந்த முழு இன்டர்வியூமே அவர் உட்காந்து பார்த்துருக்காரு. அது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தான். அதையும் தாண்டி வழக்கம் போல எல்லா மேடையிலையும் சொல்ற மாதிரி வந்து இந்த மேடையிலையும் காசு பணம் இருந்தால் நிம்மதி இருக்காது, கௌரவம் இல்லைன்னா வந்து நிம்மதியான வாழ்க்கை இருக்கான்னு சொல்றாரு இல்லையா? தொடர்ச்சியா ஏன் அதை சொல்றாரு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை எனக்கு புரியல. எங்கேயோ வந்து அடிபட்டு ஒரு காயம் ரஜினிக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காயம் ஏற்பட்ட இடம் அவரது குடும்பமா அல்லது வெளியேவான்னு நமக்கு தெரியல. ஆனால் தொடர்ந்து வந்து அவர் அதை பற்றி அவர் பேசிகிட்டே இருக்காரு. பட் அது வந்து தன்னுடைய அனுபவத்தை வந்து மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுங்கிறது ஒரு சரியான விஷயம்தான். அதே நேரம் ரஜினி வந்து இந்த பணம் குறித்து பேசுகிற விஷயத்தில் நமக்கு ஒரு பெரிய மாற்று கருத்து உண்டு. நீங்கள் உங்ககிட்ட வந்து கோடிக்கணக்கில் பணம் குவிஞ்சு கிடக்கு, அந்த அந்த பண குவியல் மேலே அப்படி கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு பணத்தால் நிம்மதி கிடையாது, நீங்கள் பணத்தை தேடி போகாதீங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப போங்கா இருக்குது. அதுக்கடுத்து பணத்தால் நிம்மதி கிடையாது, பணம் இருந்தால் நிம்மதி போய்டுன்னு சொல்கிற நீங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 150 கோடி கொடு 200 கோடி கொடுன்னு தானே நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு பணம் இருக்குது. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா உங்கள் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் சோத்துக்கு பதிலாக கரன்சியை கடிச்சு தின்னாலே இன்னொரு 50 வருஷம் அந்த பணத்தை உங்களால் சாப்பிட முடியும். அவ்வளவு பணம் இருந்தும் இப்போவும் நீங்கள் வந்து அந்த பணத்துக்காக தான் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த பணத்தால் நிம்மதி போய்டும் அது இதுங்கெல்லாம் இந்த ஊருக்கு உபதேசம் மாதிரியான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். அது வந்து ஊருக்கு உபதேசம் பண்ணுறாரா? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருக்கே வந்து நடந்த விஷயத்த வெளியில் உள்ள சொல்ல முடியாதனால இந்த மாதிரி மேடையில் வந்து வெளிப்படுத்திடுறாரு அவரே அறியாம. ஆமாம், அதை அப்படி தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சில விஷயத்தை வெளிப்படையாக பேச முடியாது. நீங்கள் ஒரு கதை மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து கொட்டதன் மூலமாக உங்களுடைய மன இறுக்கத்தை வந்து இறக்கி வச்சதாகவும் நம்ம எடுத்துக்கலாம். குறிப்பாக ரஜினி பேச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ கூட்டம் இருந்தாலுமே அதை கட்டி போடுற மாதிரி ஒரு பேச்சு ஸ்கில் அவர்கிட்ட இருக்குது. அஜித்தை பற்றி அந்த மேடையில் பேசியிருப்பாரு. நாகார்ஜுனா சொன்னதுக்கு வந்து மங்காத்தா படத்தை டைலாக வச்சு அஜித் எல்லாம் சொல்லியிருப்பார் இல்லையா? அதுக்கு அரவோஸ் இருந்திருக்கு. இது வந்து எதேச்சா சொன்னது நினைக்கிறீங்களா? இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. ரஜினி வந்து அந்த மாதிரியான ஒரு கால்குலேட்டிவான பேசுகிற ஆர்டிஸ்ட். அவரை பொறுத்த வரைக்கும் மனசில் உள்ளதை அவர் அப்படி ஷேர் பண்ணுவார். அது சில நேரங்களில் உங்களுக்கு நகைச்சுவையாக இருக்கும், சில நேரங்களில் விமர்சனத்துக்குரியதாக இருக்கும். அப்புறம் என்னக்கிட்ட நம்ம இவரை ப்ரைஸ் பண்ணி பேசணும், அவரை ப்ரைஸ் பண்ணி பேசணும் அப்படிங்கிற நோக்கம்லாம் ரஜினிக்கு எப்பயுமே கிடையாது. இதில் வந்து நாகார்ஜுனாவை பற்றி அவர் சொல்கிறாரு. நாகார்ஜுனா இது வரைக்கும் தெலுங்குல ஹீரோவாகவே இத்தனை வருஷம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் முதல் முறையாக வில்லனா நடிக்கிறாரு அப்படிங்கும்போது அதுக்கு அவர் சொல்கிறார் எவ்வளோ நாள் தான் நல்லவனாகவே நடிக்கிறது அப்படின்னு அந்த வார்த்தையை வந்து அவர் எடுக்கிறாரு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த டயலாக்கை மட்டும் எடுத்து பேசும்போது அஜித் பெயரையோ வெங்கட் பிரபு பேரையே ஒரு சொல்லலைன்னா அது வந்து கடுமையாக விமர்சனத்துக்கு தான். ஏதோ ஒரு படத்துல கூட வருமாப்பா அந்த நல்லவனாவே எவ்வளவு நாள் தான் நடிக்கிறதுன்னு அப்படின்னு அவர் சொல்றாருன்னு வச்சுங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, அஜித் ரசிகர் திட்டிட்டு இப்ப அஜித் ரசிகர்கள் உடனே இறங்கிவாங்க, ஏன் எங்க தலை படம் பேர் உங்களுக்கு ஞாபகத்துல இல்லையா, எங்க தலை பேரை சொல்லக்கூடாதுன்னு ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அவர் ரொம்ப இயல்பாக சொன்னதா தான் நான் பாக்குறேன். ஜெயிலர் ஆடியோ லான்ச் அப்போ நடந்த விவாதம் நீங்க கூட சொல்லியிருந்தீங்க விஜய் தான் சூப்பர் ஸ்டார்னு. மறுபடியும் கலாநிதி மாறன் வந்து அதே சொல்றாரு திரும்ப. நாகார்ஜுனா கூட என்கிட்ட சொன்னாரு ரியல் சூப்பர் ஸ்டார் ரஜினின்ட்டு. ரியல் சூப்பர் ஸ்டார்ல ஒன்னொன்லி சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் தான். அவர் ஃபோன் பண்ணா யாருனாலும் எடுப்பாங்க, சிஎம்ல இருந்து பிஎம் வரைக்கும் சொன்னார்னா மறுபடியும் அந்த டிபேட் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கருத்து இருக்கு, அதை சொல்கிற உரிமையும் அவர்களுக்கு இருக்கு. ரஜினியை வைத்து படம் எடுக்கிற ஒரு தயாரிப்பாளருக்கு அவர் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வந்து கொண்டாடுகிற உரிமை இல்லையா? நிச்சயமா இருக்கு. அந்த அடிப்படையில் தான் அவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து இந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ரஜினிக்காகவே உருவாக்கப்பட்ட பட்டம் கிடையாது. அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு நடிகர் திலகம் அப்படின்னா அது சிவாஜிக்காக கஸ்டமைஸ்டு செய்யப்பட்ட ஒரு அடைமொழி. அது புரட்சி தலைவர் அப்படின்னா அது எம்ஜிஆருக்காக கஸ்டமைஸ் பண்ணப்பட்டது. சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. இப்போ பாருங்க, கிரிக்கெட்ல யாருப்பா சூப்பர் ஸ்டார்? தோனி, விராட் கோலி அப்படின்னு நீங்க சொல்லலாம். என்னன்னா அந்த துறையில் மற்ற ஸ்டார்களை விட பெருசா பெர்ஃபார்ம் பண்ற ஒருத்தர், அவர் சூப்பர் ஸ்டார். புரியுதா இல்லையா? நான் கூட பார்த்துருக்கேன், ஏதோ ஒரு டிஎம்டி உருட்டு கம்பியா சிமெண்ட் விளம்பரத்திலே பார்த்துருக்கேன், டிஎம்டி கம்பிகளின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு பிராண்டை வந்து அவங்க சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் என்ன? டிஎம்டி கம்பிகளின் நடிகர் திலகம்னு சொல்லலை, சூப்பர் ஸ்டார்னு சொல்றாங்க. என்ன காரணம்னா இது வந்து எல்லா இடத்திலும்
பயன்படுகிற ஒரு நார்மல் வார்த்தை. சினிமாவில் அன்றைய காலகட்டத்தில் மற்ற ஸ்டார்களை விட ரஜினிகாந்துடைய படம் வந்து பெரிய அளவில் வசூல் பண்ணுது. அப்போ ஒரு விநியோகஸ்தரான கலைப்புலி தானு அதை வந்து கண்ணால் பார்க்குறாரு. இந்த ஹீரோ வசூலை விட இவருடைய படத்தினுடைய வசூல் அதிகமாக இருக்கு. அப்போ இந்த ஸ்டார்களை விட இவர் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வந்து அவர் ஒரு அடைமொழியை கொடுத்தாரு. ஆனால் ரஜினி தன்னுடைய உழைப்பாலும் திறமையாலும் அந்த அடைமொழிக்கு தகுதியானவராக இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில் சர்வைவல் பண்ணிட்டாரு. இப்போ விஜய்னு ஒருத்தர் வர்றாரு, ரஜினியை பார்த்து தான் அவரும் நடிக்கிறாரு, ரஜினியுடைய ரசிகராகவும் இருக்கிற ஒருத்தர் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்து ஒரு கட்டத்தில் ரஜினியை தாண்டி ஒரு வசூலை கொடுக்குற நடிகராக மாறும்போது இன்றைய சூப்பர் ஸ்டார் விஜய் அப்படின்னு நம்ம ஒரு கருத்தை சொல்கிறோம். அதுதான். ஏன்னா இப்போ இன்றைய நடிகர் திலகம்னு நம்ம சொல்லலை, இன்றைய புரட்சி தலைவர்னு சொல்லலை. அப்படி சொன்னால் அது காமெடி ஆகிடும். ஆனால் இன்றைய ஸ்டார்களில் இவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார், இவருடைய படம் பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிற அந்த மீனிங்கில் தான் சொன்னோம். பட் இன்னைக்கு என்னன்னா கலாநிதி மாறன் ரஜினியை வைத்து படம் எடுப்பதால் இவர் தான் சூப்பர் ஸ்டார், இவர் தான் ஒரே சூப்பர் ஸ்டாருங்கிற கருத்தை அவர் சொல்றாரு. இது வந்து படம் எடுக்கிறதுக்காக சொல்றான்னு எடுத்துக்கணுமா? அவருடைய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் தெரியும் சன் பிக்சர்ஸ், சன் டிவியோட. ஸோ அதை வச்சு நம்ம மீன் பண்ணிக்கலாமா? எப்படி எடுத்துக்கிறது? இல்லை அப்படி உள்நோக்கம் கற்பிக்க வேண்டியதில்லை. கலாநிதி மாறன் அடிப்படையில் ரஜினி ரசிகர், அதுதான் விஷயம். ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் அவர் வந்து ரஜினியுடைய ரசிகர். எல்லாத்துக்கும் மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பின்கதை கூட ஒன்று சொல்லலாம். என்னென்னா ரஜினிகாந்த் வீட்டு வாசலில் தான் இது நாள் வரை தயாரிப்பாளர்கள் கால்ஷீட் கேட்டு கியூவில் நின்னாங்க. என்ன, ஒவ்வொரு படம் முடியும் போதும் அடுத்த படம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேர் அவர்கிட்ட டேட்டு கேட்பாங்க. இவர் அதுலேருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணி படம் கொடுப்பார். இதுதான் வரலாறு. ஆனால் வரலாற்றில் முதல் முறையாக ரஜினிகாந்த் ஒரு தயாரிப்பாளரை அவருடைய இடத்துக்கு தேடி போய் என் படத்தை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு கேட்டது யாருன்னா கலாநிதி மாறன்ட்ட தான். ஏன்னா ஐங்கரன் ஃபிலிம்ஸ் வந்து அந்த எந்திரன் படத்தை ஆரம்பித்து அவங்களால அந்த படத்தை தொடர முடியாமல் ட்ராப் பண்ணுறாங்க. இப்போ நம்ம படம் ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய அசிங்கமாச்சு. அப்போ இந்த படத்தை வந்து வேற யார் தயாரிக்கிறதுக்கும் போது அவருடைய கண்ணுக்கு தெரிந்தது கலாநிதி மாறன் தான். ஏன்னா அதனால் இவரே நேராக அவர் வீட்டுக்கு போய் இந்த படத்தை அவர் ட்ராப் பண்ணுறாரு, எனக்கு பெரிய அசிங்கமாகிடு, நீங்கள் தயாரிங்கன்னு இவர் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த எந்திரன் படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரித்தாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா இவர் வந்து ரஜினியுடைய ரசிகர், ஆனால் அந்த ரஜினியே இவரை தேடி வந்து ஒரு ஆப்ளிகேஷன் வைக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். ஆனாலும் இன்னமும் அவர் ரஜினி ரசிகராகவே இருக்கார். அதுதான் முக்கியமான விஷயம். பட் அது ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் நம்ம பார்க்கணும். அந்த இடத்துல அவர் வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் நான் ஏன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ 2 படம் இட்டு கொடுத்த நடிகர்கள் கூட பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் ஃப்ளைட் கேட்குறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா அவர் யாரை மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாரு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆனால் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே சார்ட்டர்ட் ஃப்ளைட் கேட்குறாங்க. அதுதானே முக்கியமான விஷயம். எல்லாத்துக்கும் மேலே இவங்களே பல பேரை வந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட்ல கூட்டிட்டு போனவங்க தானே. புரியுதா இல்லையா? பழக்கப்படுத்தினதே இவங்க தான். ஏன்னா நீங்களே வந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட்னா என்னன்னே தெரியாத ஆர்டிஸ்டுகளாம் நீங்களே சார்ட்டர்ட் ஃப்ளைட்டை வச்சு ஒவ்வொரு ஊருக்கும் கூட்டிட்டு போறீங்க. அப்போ இன்னொரு ப்ரொடியூசர் தயாரிப்பில் போய் நடிக்கும் போது இதே பழக்கத்தில் அவங்க ஃப்ளைட் கேட்குறாங்க. அதனால இந்த பழக்கத்துக்கு ஆட்படுத்தியதே நீங்க தான். அதனால இந்த விமர்சனத்தை சொல்வதற்கு கலாநிதி மாறனுக்கு தகுதி இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த விமர்சனத்தை வச்சோடனே அது சிவகார்த்திகேயனா இருக்கலாம், இல்ல நயன்தாரா இருக்கலாம்னு சொல்லிட்டு அது ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு இல்ல. இது இவர்கள் எல்லாருமே அதுக்குள்ள வருவாங்க. ஏன்னா இவரும் கேட்கிறாரு, இவங்களும் அதே மாதிரி ஃப்ளைட்டு கேட்கறாங்க. இன்னும் சொல்ல போனா நயன்தாரா ஏதோ ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சார்ட்டர்ட் ஃப்ளைட் இல்லைன்னா நான் வரமாட்டேன்னு சொல்லி அந்த ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணாங்க. அண்ணாத்தையா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா இவர் சொல்றது வந்து பொய் கிடையாது, உண்மைதான் அது. ஆனா என்ன துரதிஷ்டம் அப்படின்னா அதை தொடங்கியதே நீங்க தான் அப்படிங்கிறது. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.